வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் வித்யா அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காம்படிட்டிவ் எக்ஸாமில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் 45வது பார்ட்டு. வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த பிராண்டிங் லைன் ஆஃப் பேங்க் ஆஃப் பரோடா இஸ் டேஷ். ஏ, இன்டர்நேஷ்னல் பேங்க் ஆஃப் இந்தியா. பி, இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் பேங்க். சி, இந்தியன்ஸ் மல்டிநேஷ்னல் பேங்க். டி, வேர்ல்டு லோக்கல் பேங்க். பிராண்டிங் நேம் பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு பி, இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் பேங்க்குங்கிறது கரெக்டான ஆன்சர். செகண்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேட்டர்? ஏ, ஆர்பிஐ. பி, என்எஸ்சி. சி, செபி. டி, பிஎஸ்சி. கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேட்டருங்கிறது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது செபி. சி, செபிங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட், ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சஸ் பேங்கிங் இண்டஸ்ட்ரி இஸ் ஃபேஸிங் தீஸ் டேஸ் இஸ் மணி லாண்டரிங். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் or norms are launched by the banks to prevent money laundering in general? A, Banking Regulation Act. B, Know Your Customer norms. C, Negotiable Instrument Act. D, Narcotics and Psychotropic Substance Act. பேங்க் யூஸ் பண்ணுற இது வந்து நோ யுவர் கஸ்டமர் நார்ம்ஸ், பிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த், we know that RBI is the apex bank of India. Similarly, the apex bank of the USA is A, Federal Reserve Bank. B, the Central Bank of USA. C, Bank of America. D, Central National Bank of USA. A, Federal Reserve Bankங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த், சேல்ஸ் above break-even point is called dash. A, margin of safety. B, gross profit. C, net profit. D, BNC. above the break even point அப்படின்னா A, margin of safetyங்கிறது கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த், authorized dealers for foreign transactions are appointed by A, Reserve Bank of India. B, Government of India. C, individual banks. D, FEDAI. authorized dealer for foreign transaction அப்பாயின்மெண்ட் பண்ணுறவங்க ஏ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது கரெக்டான ஆன்சர். செவன்த், ஆஸ் பர் த ரிப்போர்ட் பப்ளிஷ்டு இன் த நியூஸ் பேப்பர், த பேங்க்ஸ் பர்டிகுலர்லி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஆர் டையிங் அப் with various rating agencies for providing a qualitative assessment of the credit needs of the borrowers. Which amongst the following is or are such credit rating agencies in India? A, CARE. B, CRISIL. C, ULIP. இது ஆப்ஷன் A, only A. B, only B. C, A and B. D, only C. கேருங்கிறது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, கிரைசில் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, யூலிப் வந்து யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸு. அதனால சிங்கிறது ஏ அண்ட் பிங்கிறது கரெக்டான ஆன்சர். எய்த் ஒன், ஆஸ் அ ப்ராக்டிஸ் ஆல் பேங்க்ஸ் now deduct some amount from their pre-tax income and set aside in a separate account to create a cushion for the loans which may go bad. This is called A, CRR. B, SLR. C, provisioning. D, PLR. செப்பரேட் அமௌண்ட்டை ஒதுக்கி வைக்கிறாங்க டேக்ஸுக்கு முன்னே, அதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்க சி, ப்ரொவிஷனிங்கிறது கரெக்டான ஆன்சர். நைன்த், த பவர் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் டு எக்ஸ்பேண்ட் டெபாசிட் த்ரூ எக்ஸ்பேண்டிங் தயர் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் இஸ் நோன் ஆஸ் டேஷ். ஏ, கேபிட்டல் எக்ஸ்பான்ஷன். B, credit expansion. C, credit control. D, credit creation. டெபாசிட்டை அதிகமாக படுத்தி அது வழியாக லோன்ஸ் கொடுக்கறதுக்கு, லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் டி, கிரெடிட் கிரியேஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். டென்த், த செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசர்ட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட், அதுக்கு பேர் சர்ஃபாசி ஆக்ட்.
meant for recovery of loans which have become NPA now is not applicable to A. private bank, B. non-banking financial companies, C. financial institution of the government, D. public sector bank. இது யாருக்கு சர்ஃபாசி ஆக்ட் அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னாக்க பி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி என்பிஎஃப்சிக்கு அப்ளிகபிள் கிடையாது. பிங்கிறது கரெக்டான ஆன்சர். 11th one, CEPI stands for A. Council of Environmental Pollution of India, B. Center for Environmental Pollution in India, C. Comprehensive Environmental Pollution Index, D. Center for Environmental Pollution and Industries. CEPI அப்படின்னா C. Comprehensive Environmental Pollution Indexங்கிறது கரெக்டான ஆன்சர். 12th, interest payable on savings bank account is A. not regulated by RBI, B. regulated by state government, C. regulated by central government, D. regulated by RBI. D. regulated by RBIங்கிறது கரெக்டான ஆன்சர். Thank you very much for watching this video. All the best. இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.